வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்குற தலைப்பு மரணம். மரணத்தை பற்றிய கேள்விகளை பற்றி பதில். அதாவது இப்போ ஜாதகம் பார்க்க வராங்கன்னா வீட்டுக்காரருடைய ஆயுள் காலம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. இல்லை எங்களுடைய மனைவியுடைய ஆயுள் காலம் எப்படி இருக்குதுன்னு கேட்பாங்க. பிள்ளைங்களோட ஆயுள் காலம் எப்படி இருக்குதுன்னு கேட்பாங்க. நாம் கிரகங்களை வச்சு நல்லா இருக்குது, இப்படி இருக்குது, பரவாயில்ல அப்படின்ட்டு நாம் சொல்லுவோம். ஆனால் பிறந்த ஒவ்வொரு ஜாதகரும் ஒரு நாள் இறப்பது உறுதி, இறந்து தான் ஆகணும். ஆனால் அந்த இறப்பு தேதியோ அல்லது வருடத்தையோ கூற முடியுமா ஜோதிடத்தில் என்றால் கூறலாம். ஏன் அப்புறம் மற்ற ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு கூற மாட்டேங்கிறீங்க, ஏன் எதையும் அதை பற்றி சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னா சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் சொல்ல மாட்டேங்கிறோம். சரி, எப்படி தான் இந்த ஆயுள் சம்மந்தப்பட்ட இதை மறைச்சி வைக்கப்பட்ட கணித முறை, பெரும்பாலும் இதை அந்த ஜோதிடரும் இதை வெளியில் எடுத்து சொல்கிறது இல்லை. இருந்தாலும் ஜோதிடத்தில் அப்படி ஒன்று இருக்கா அல்லது இல்லையா அப்படிங்கிறத சந்தேகம் மக்களுக்கு வரலாம். ஆனால் ஜோதிடத்தில் இருக்குது கணித முறை, அதாவது மரணத்தை பற்றிய கணித முறை. நிறைய மெத்தேடு வச்சுருக்காங்க. இந்த மரணத்தை பற்றிய கணித முறைக்கும் நிறைய மெத்தேடு இருக்குது. ஆனால் இதை ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னா, நம்ம இறக்கும் நாளை தெரிந்து கொண்டால் வாழும் நாட்கள் நரகமாகும் அப்படின்ட்டு நமது சூப்பர் ஸ்டார் வசனத்தை கூட கேட்டிருப்போம். அது மாதிரி தான் யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நாம் ஏன் இதை சொல்கிறோம்னா, ஜோதிடத்தில் பல சிஸ்டங்கள் இருக்குது. சித்தர்கள், பெரியவர்கள், ஜோதிட ஆராய்ச்சியாளர்களை கண்டுபிடிச்ச மெத்தேடு நிறையா இருக்குது. அதை ரிஸ்க் எடுத்து யாரும் பெருசாக பார்க்குறதும் இல்லை. அப்படி பார்க்குறதுக்கு அங்கே நிறைய இருக்குது. அதை பார்த்து சொல்கிற அளவுக்கு எந்த ஜோதிடரும் முன் வரல. இருந்தாலும் ஒரு மரணத்தை பற்றிய நிறைய கணித முறையில் ஒரு கணித முறையை ஈஸியாக எவ்வாறு கண்டுபிடித்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு மெத்தடை மட்டும் நான் சொல்கிறேன். இது சும்மா ஒரு ஆய்வுக்காக, நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தன்னுடைய பயமுறுத்துறதுக்கு இல்லை. இதை உங்களுடைய ஜாதகத்தில் ஒப்பிட்டு பார்த்து நீங்கள் ரிஸ்க் எடுக்க தேவையில்லை அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நான் பொதுவாக ஒரு ஜாதகத்தை வச்சு ஒரு இறந்தவர்களுடைய ஜாதகத்தை ஒப்பிட்டு இந்த கணித முறை சொல்கிறேன், கேளுங்க. நமது முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய ஜாதகத்தை தான் நாம் இப்போ எடுத்துக்க போகிறோம். அவங்களுடைய ஜாதகம் 24/2/1948. இது நம்ம நெட்டில் தான் எடுத்தோம். இந்த ஜாதகத்தை ஆய்வு பண்ணணும் அப்படிங்கிறதுக்கோசரம் நெட்டில் எடுத்த டேட் டைமு உறுதியாக இது தான் அப்படிங்கிறது ஃபிக்ஸட் பண்ணி நமக்கு தெரியாது. இருந்தாலும் இந்த ஜாதகத்துக்கு இந்த டைம் டேட்டு நெட்டில் வந்ததை எடுத்து வச்சு ஒரு உதாரணத்தை செய்வோம் அப்படின்னு பண்ணி பார்க்குறோம். இந்த ஜாதகத்தில் வேறு எந்த ஆய்வும் எடுக்க போகிறதில்ல, மரணத்தை பற்றி மட்டும் எடுத்துக்க போகிறோம். அது இந்த ஆய்வு மட்டும் நடக்குது. அதாவது 24/2/1948. இந்த ஆண்டு என் கம்ப்யூட்டர் வச்சுருக்கேன், அதில் நான் டைம் போட்டு வச்சுருக்கேன். அதை பார்த்து தான் படித்து சொல்கிறேன். 2:30 PM மைசூரில் இந்த அம்மையார் பிறந்திருக்காங்க. இவங்களுடைய இறப்பு டேட்டு அப்படின்னு பார்த்தோம்னா 5/12/2016 இரவு 11:30 அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. சரி, இப்போ இவங்களுடைய ஜாதகத்தில் நாம் இப்போ பார்க்க போகிறது மரண ஆய்வு. ஏன் இந்த வயதில் இவங்களுக்கு மரணம் ஏற்பட்டது, 68 வயது அப்படிங்கிறத பார்க்குறோம். சரிங்க சார், இப்போ உள்ளே போயிடலாம். இப்போ ஈஸி மெத்தடுக்கு உள்ளே போகிறோம். அதாவது பார்த்தவுடன் ஈஸியாக கண்டுகொள்ளக்கூடிய அமைப்பில் தான் இது நாங்கள் சொல்ல போகிறோம். அதுலேயும் கொஞ்சம் ஜோதிட ஞானம் இருந்தால் தான் கொஞ்சம் புரியும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஆனால் இது மரண கணக்கு, மரண கணித முறை. சரி, அஷ்டவர்க்க பரல் படித்த ஜோதிடர்கள், அஷ்டவர்க்கத்தை பார்த்து பலன் சொல்லக்கூடிய ஜோதிடர்களுக்கு இது ஈஸியாக தெரியும், அவர்களுக்கு இது புரியும். ஜாதகம் பார்க்கும் பொதுமக்களாக இருக்கவங்களுக்கு உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறது தெரியல, இருந்தாலும் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்கள். இந்த அம்மையாருடைய லக்னம் மிதுன லக்னம், மக நட்சத்திரம், சிம்ம ராசி. சரி,
இவங்களுக்கு இந்த மரணம் அப்புறம் கண்டத்தை எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா, பொதுவாக அஷ்டவர்க்க பரல் ரீதியாக மரண கணிதத்தை எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். மிதுன லக்னம், லக்னத்திலிருந்து 12 பாவகங்கள் இருக்குது. அப்போ ஒவ்வொரு ஜாதகருக்கும் 12 பாவங்கள். அந்த 12 பாவங்களை 3ஆக பிரித்து கொள்ளணும். அப்போ 4 பாவகம், அதாவது 4 ராசி 4 ராசியாக பிரித்து கொண்டால் 3 பாகம் வந்துவிடும் 12 வீடு உள்ள நமக்கு ஜாதக கட்டத்தில். அதில் லக்னத்தை முதலாவதாக வச்சு அந்த லக்னம் அப்படிங்கிறதுலேருந்து 4 ராசியை எடுத்துக்கோங்க. லக்னத்திலேருந்து 4வது ராசி கன்னி. அப்போ அந்த 4வது ராசி கன்னி, அந்த 4 ராசிக்கும் அஷ்டவர்க்க பரல், அதாவது சமுதாய அஷ்டவர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது சர்வாங்க அஷ்டவர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ லக்னத்துக்கு ஒரு பரல் எண்ணிக்கையும், லக்னத்துக்கு 2வது வீடு கடகத்துக்கு 1, சிம்மத்துக்கு 1, கன்னிக்கு. இப்போ இந்த 4 ராசிக்கும் சமுதாய அஷ்டவர்க்க கணித முறை நாம் ஏற்கனவே போட்டு வச்சுருப்போம். இந்த ஜாதகத்தில் இருக்கும். அதை நாம் கணித முறை போடுறவங்களுக்கு தெரியும். அது கம்ப்யூட்டரில் போட்டாலும் வந்துடும். அப்போ அந்த 4 ராசிக்கும் உள்ள சமுதாய அஷ்டவர்க்க பரலை கூட்டிக்குங்க. இது இந்த 4 ராசிக்கும் 24 வயசு வரை, 24 வயதிற்குள் வரும் கண்டத்தையும் மரணத்தையும் சொல்லக்கூடிய 4 ராசிகள். அடுத்து 2வது 4 ராசிகள் இருக்குல்ல, அதாவது துலாத்திலிருந்து மகரம் வரையிலும் 2வது ராசி, அது 24 வயது முதல் 48 வயது வரை உள்ள கண்டத்தையும் மரணத்தையும் சொல்லக்கூடிய ராசிகள். அதுக்கு அடுத்தது கும்பத்திலிருந்து ரிஷபம் வரைக்கும் உள்ள 3வது பாகம். அப்போ அந்த 4 ராசியும் 48 வயசுலேருந்து 72 வயசுக்குள்ள சொல்லக்கூடிய கண்டம் மற்றும் மரணத்தை பற்றி சொல்லக்கூடியது. சரிங்க சார், இது ஓகே, புரிஞ்சிருச்சு. இப்போ இந்த 4 ராசிக்குரிய சமுதாய அஷ்டவர்க்க பரலை கூட்டினீங்கன்னா, அதாவது முதல் பாகத்தை கூட்டினீங்கன்னா 113 வரும், 2வது பாகத்தை கூட்டினீங்கன்னா 119 வரும், 3வது பாகத்தை கூட்டினீங்கன்னா 105 வரும். அம்மையாருடைய ஜாதகத்தில் சமுதாய அஷ்டவர்க்க பரலை கூட்டும்போது 3வது பாகத்தில் தான் குறைந்த பரல் வருது. அப்போ இந்த 3 பாவத்தில் எந்த பாவத்தில் குறைந்த பரல் வருகிறதோ அந்த வயதிற்கு தான் கண்டம் மற்றும் மரணம் நிகழக்கூடிய அமைப்பு உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்போ முதல் 24க்கு 113 ஓகே, 2வது 24லேருந்து 48 வயசு வரைக்கும் 119 சரி ஓகே. அடுத்தது 3வது 48 வயசுலேருந்து 72 வயசு வரையிலும் 105. இங்கே தான் பிரச்சனை இருக்குது. அப்போ 48 வயசுலேருந்து 72 வயது வரை உள்ள காலகட்டத்தில் அஷ்டவர்க்க பரல் ரீதியாக பரல் எண்ணிக்கை குறைவாக உள்ளது. குறைவாக உள்ள காலகட்டத்தில் தான் மரணத்திற்கு வாய்ப்பு உள்ளது, கண்டத்துக்கும் வாய்ப்பு உள்ளது அப்படிங்கிறத நம்ம ஜோதிட விதி. ஆக நாம் இவங்களுக்கு 48 to 72 இந்த 3வது பாவத்தில் தான் இவங்களுடைய மரணங்கள் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். சரி, 48லேருந்து 74னா 24 வருஷம். 24 வருஷத்தில் எப்பொழுது இவங்களுக்கு மரணம் நிகழும் அப்படிங்கிறது அடுத்த முறை, அடுத்த ஸ்டெப்பு. இப்போ ஒரு ஸ்டெப்பை தாண்டியாச்சு. இப்போ 2வது ஸ்டெப்புக்கு போகிறோம். 24 வருடத்தில் இவங்களுக்கு மரணம் நிகழும் அந்த காலத்தை காண 2 விதி இருக்குது. ஒன்று, இந்த 24 வருஷத்துக்குள்ள அந்த இவங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிற சனி பகவான் எந்த ராசியில் பயணித்து கொண்டிருக்கின்றார் அப்படிங்கிறத கவனித்து, எந்த ராசியில் அந்த சனி பகவான் 0 பரலில் போகிறார் அப்படிங்கிறத மெயினாக பார்க்கணும். அப்போ பாருங்களேன், இப்போ இவங்களுக்கு சனி பகவான் லக்னத்துக்கு 2வது வீட்டில், அதாவது கடகத்தில் சனி பகவான் இருக்கார். கடகர வீட்டில் ஆயில்ய நட்சத்திரத்தில் சனி பகவான் இருக்காருன்னு வச்சுங்களேன். அப்போ அந்த வீட்டிலேருந்து 2.5 வருஷம், அடுத்த 2.5 வருஷம் அடுத்த வீடு, இப்படியே லைனாக வந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ 48 வயசுக்கு மேலே இந்த சனி பகவான் எந்த வீட்டில் பயணம் பண்ணுறார் அப்படிங்கிற கோச்சாரத்தை பார்க்கணும்.
அப்போ கோச்சாரம் இருக்கும்போது இந்த சனி பகவான் சனி அஷ்டவர்க்க பரலில் எந்த வீட்டில் 0 பரல் இருக்கும்போது பயணிக்கிறாரோ அந்த 2.5 வருஷம்தான் இவங்களுக்கு கண்டமும் மரணமும் நிகழும் அப்படிங்கிறது ஒன்று. பாயிண்ட் நம்பர் 1. ஓகேங்களா? அதாவது ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டோம், 48லேருந்து 72க்குள்ளே மரணம் அல்லது கண்டம் அப்படிங்கிறத நிர்ணயிச்சாச்சு. அதுக்கு அடுத்தது அந்த நிர்ணயிக்கப்பட்ட 24 வருஷத்தில் எப்பொழுது அது நிகழும் அப்படிங்கிறதுக்கு அடுத்த 2.5 வருஷம், அதாவது சனி எந்த 0 பரலில் பயணம் பண்ணுறாரோ அந்த 2.5 வருஷத்தில் தான் அது நடக்கும் அப்படிங்கிறத 2வது ஸ்டெப்புக்கும் வந்துட்டோம். விதி 2. இந்த சனி பகவான் பரல் எண்ணிக்கை போகிறதில்ல, அந்த 2.5 வருஷம் நடக்கும்ல, அந்த 2.5 வருஷத்தில் இந்த லக்கணத்துக்கு பாதகாதிபதி அஷ்டமாதிபதி இப்படியுடைய திசாபுத்தி அந்தரம் எப்போ நடக்குது அப்படின்னு பார்க்கணும். அப்போ திசாபுத்தி அடிப்படையில் திசாபுத்தி அனுமதி இல்லாமல் உயிர் பிரிய வாய்ப்பு இல்லை. அந்த அடிப்படையில் பாதகாதிபதி மெயின், அதோட அஷ்டமாதிபதி முதல் தரம். அப்போ அஷ்டமாதிபதியுடைய திசாபுத்தி எப்போ வருதோ அப்போ மரணத்துக்கு உண்டான வேலை உண்டு அப்படின்னு அர்த்தம். அப்போ இவங்க மிதுன லக்கணம், அம்மா மிதுன லக்கணம், மிதுன லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி குரு, அவர் தான் பாதகாதிபதியும். அஷ்டமாதிபதி அப்படிங்கிற ஒரு சனி பகவான், அவர் மரணத்தை சொல்லக்கூடிய கிரகம். காலபுருஷனுக்கு அஷ்டமாதிபதி அப்படின்னா செவ்வாய். இந்த மிதுன லக்கணத்திற்கு, அம்மையாருடைய மிதுன லக்கணத்திற்கு அஷ்டமாதிபதி சனி. ஆக இவங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கிற இந்த 68வது வயதில் அம்மையாருக்கு குரு திசை நடந்தது. அந்த குரு திசையில் சனியுடைய புத்தி நடந்திருக்கு. குரு திசை சனி புத்தி பாருங்கள். 0 பரலில் சனி பயணம் பண்ணும்போது கவனம், எச்சரிக்கை, தற்கொலை முயற்சி, மருந்து குடிக்கிறது. நல்லா தப்பாக இருந்தால் மருந்து குடிச்சிட்டான் அப்படிமா, நல்லாவே இருப்பான், மருந்து குடிச்சிட்டு செத்துட்டான்பா அப்படிமா. அப்போல்லாம் அவங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். அவங்க ஜாதகத்தில் 0 பரலில் இருக்கிற வீட்டில் சனி பயணம் பண்ணியிருப்பார். ஆனால் இந்த 0 பரலில் பயணம் பண்ணும்போது ஒரு எச்சரிக்கை ஒன்று. அதே மாதிரி இந்த 48 வயசுலேருந்து 72 வயசுக்குள்ள அஷ்டமாதிபதி பாதகாதிபதி திசாபுத்திகள் வருதா அப்படிங்கிறது விதி நம்பர் 2. இந்த 2 மெத்தடையுமே கவனமாக பார்த்துக்கிட்டு இருக்கணும். அம்மையார் அவர்களுடைய ஜாதகத்தில் 0 பரலில் சனி பயணம் பண்ணுற ராசி ஒன்று கூட கிடையாது. ஒரு 2 வீடு, 2 பரல் வீட்டில் பயணம் பண்ணுற மாதிரி ஒரு 2-3 வீடு மட்டும்தான். அப்புறம் எல்லாம் 3, 4, 5, 6 இப்படி தான் இருக்குது ஒழிய 0 பரல்லே இல்லை. அப்போ இந்த விதி நம்பர் 1 0 பரலில் பயணம் பண்ணுற விதி நம்பரில் அம்மையாருடைய ஜாதகம் சிக்கல். அப்போ அந்த விதியில் இல்லை. 2வது விதி 48 to 72 வயசுக்குள்ள பாதகாதிபதி அஷ்டமாதிபதியோட திசாபுத்தி வருது பாருங்க, அதில் வருது கரெக்டாக. 68வது வயதில் பாதகாதிபதியுடைய திசையும் அஷ்டமாதிபதியுடைய புத்தியும் வருது. அப்போ இந்த அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் புத்தி நடத்திக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த லக்னத்துக்கு 6வது வீட்டில் சனி பகவான் கோச்சாரத்தில் 6வது வீடான விருச்சகத்தில் பயணம் செய்கின்றார். அது காலபுருஷனுக்கு 8வது வீடு. காலபுருஷனுக்கு அஷ்டமாதிபதியான செவ்வாயின் வீட்டில் பயணம் செய்யும் பொழுது, அதே போல் ஜாதகர்களுக்கு லக்னத்துக்கு 3வது வீட்டில் செவ்வாய் அமர்ந்து பிறப்பு கால செவ்வாய் கோச்சார சனி பகவானை பார்வை, வக்கரம் பெற்ற செவ்வாய் பார்வை செய்கிறார். ஆக காலபுருஷனுடைய அஷ்டமாதிபதியும் இந்த மிதுன லக்கணத்துடைய அஷ்டமாதிபதியும் ஒரு நேர்கோட்டில் சந்திக்கிறார்கள். அப்போ பாதகாதிபதியுடைய புத்தியில் இது நடந்து கொண்டிருக்கின்றது. அப்பொழுது தான் 68 வயது, இந்த கூட்டணி சேரும் வயது 68. விதி நம்பர் 2 இந்த மெத்தடில் இவங்களுடைய உயிர் பிரிந்திருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சிக்கலாம். ஒன்று, எந்த 3 பாவகமாக 3 பங்காக பிரிச்சுக்கிறோம். 24க்குள்ள ஒன்று, 48 வயதுக்குள்ள ஒன்று, 72 வயதுக்குள்ள ஒன்று. இந்த 3 பாவகத்தில் எந்த பாவகத்தில், அதாவது எந்த பாகத்தில் குறைவான அஷ்டவர்க்க பரல் இருக்கோ
அந்த வயதில் அந்த கண்டம் மரணம் நிகழும் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. அதே மாதிரி அந்த இதில் 3வது பங்குல, அதாவது 48 to 72 தான் இவங்களுக்கு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதில் விதி நம்பர் 1 48 to 72 அதில் கண்டம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சது ஃபஸ்ட்டு. இதுக்கு உள்ளார எந்த நாள் எப்போ அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 2 விதி. அதில் ஒரு விதி, சனி 0 பரலில் பயணிக்கும்போது எந்த வருஷமோ அந்த வருஷமோ அவங்களுக்கு மரணம். சரி, 0 பரல்லே சனி இல்லை. இப்போ அம்மையார் ஜாதகத்தில் ஒரு வீட்டில் கூட சனிக்கு 0 பரல் கொடுக்கவே கிடையாது. குறைஞ்சபட்சம் 2 தான், அதுக்கு மேலே தான் எல்லாமே இருக்குது. அப்போ விதி நம்பர் 2, இந்த 48லேருந்து 72 வயதுக்குள் அஷ்டமாதிபதியுடைய திசாபுத்தி அதோட பாதகாதிபதியோட தொடர்பு எந்த வருஷம் எந்த மாதம் இணையுதோ கோச்சார கணிதம்படி அந்த மாதம் அந்த நாள் அந்த மரணம் நிகழும் அல்லது அந்த கண்டம் நிகழும் அப்படிங்கிறது உண்மை தான் ஜோதிட விதியில். இது பெரும்பாலும் அனைவருடைய ஜாதகத்திலும் அதிகபட்சம் 90% இது பலிதமாகும். இந்த மெத்தடில் தான் எல்லாருடைய ஜாதகத்திலும் மரணம் சம்மந்தப்பட்ட நிகழ்வு நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு 10% இது பலிதமாகாது. ஏன்னா அவர்களுடைய புண்ணிய பாவ பலன்களை வைத்து இந்த மரணம் தள்ளி போகிறது. பாவ பலன் அதிகமாக இருக்கும்போது இந்த மரண காலத்திற்கு முன் உயிர் பிரியும், அல்லது புண்ணிய பலன் அதிகமாக இருக்கும் பொழுது இந்த மரண காலத்திற்கு பின் உயிர் போகலாம். அதாவது 72க்கு மேல் தீர்க்காயுள் அப்படின்னு சொல்லிடணும். அப்போ அவங்களுடைய புண்ணிய பலன் அதிகமாக இருந்ததுனால அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ மரணத்தை கணித முறையை பல மெத்தடுகளில் இருந்தாலும் ஈஸியாக கண்டுபிடிக்கிறது இந்த அஷ்டவர்க்க பரலில் கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறது ஒன்று. இன்னும் பல கணித முறை இருக்குது. இந்த ஒரு கணித முறையை உங்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு மகிழ்ச்சி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.